ஐயா வணக்கம். வாங்க கேசவன் சார். ஆமா, என்ன ஒரு நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல நிக்கிறீல்ல. இந்த பாதைகளை பார்த்த உடனே எனக்கு இன்னைக்கு எதை பத்தி சொல்லணும்னு இருந்தா, தடம் தடம் அப்படிங்கும்போது இம்பிரிண்ட் அப்படிங்காங்கல்ல, ஆமா, அதே பொருள்ல இதில் தடம் பதித்து சென்றார், இதில் முத்திரை பதித்து சென்றார் அப்படிலாம் சொல்றாங்க. இதையே விட்டு செல்றது. ஆமா, இப்போ இந்த ராஜராஜ சோழன் வந்து ஒரு பெரிய கோவிலை வந்து அமைத்துட்டு அவர் காணாம போயிட்டாரு, அது அவரோட தடம்ங்காங்க. சமீபத்துல கூட ஒரு இலக்கிய பத்திரிகை தடம் அப்படின்னு வந்தது. மொழி செல்லும் வழி அப்படின்னு அதுக்கு கீழே எழுதியிருப்பாங்க. அது ஒரு கவித்துவம் தான் நினைச்சு பார்க்கும்போது, இந்த மொழி உருவாகி அது செல்லும் வழியெல்லாம் வந்து ஆவணப்படுத்துற மாதிரி அந்த பத்திரிகைக்கு பேர் வச்சிருந்தாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி பெரிய கோவில்கள், பெரிய அமைப்புகள், பெரிய இதுதான் வந்து தடம்னு சொல்லத்தக்க அளவுக்கு இருக்குமா, இலக்கியமான இதா இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு எதிர்மாறா இந்த மண் பாதைகளாலான இந்த சாலை இருக்கும் தெரியுமா, ஒரு காலகட்டத்துல மண் பாதைகளாலான சாலைகளை, மண் சாலைகள், ஆமா மண் சாலைகள், அந்த பொதுப்பான மண் இருக்கும், அதில் நடந்து வீடடைந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த தலைமுறை இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாதையில நம்ம கண்ணை வச்சு பார்த்துட்டே போவோம், பலரின் காலடி சுவடுகள் அதுல இருக்கும். இந்த ஆற்றை கிடக்கிற ஊரு, பெரிய மண்பாதைகளான ஊர்கள்ல வந்து கடல் மணல்ல நடக்கக்கூடியவங்க கூட, ஆமா, அந்த சுவடுகளும் அதுவுமே ஒரு தடம் தான். அதை நினைவில் தேக்கி வைத்திருக்கிறவங்களுக்கு அதுவுமே ஒரு பெரிய இலக்கிய நிகழ்வு தான். அது வந்து அந்த பாலியத்தை கொண்டவங்க இன்னைக்கு வந்து எல்லாமே தார் ரோடுகளோ சிமெண்ட் ரோடுகளாகவும் இருக்கும்போது அந்த தடம்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. இன்னொன்னு, இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுற இந்துக்களுக்கு வந்து ஒன்னே ஒண்ணு அதை வரைவாங்க. எப்படின்னா, இப்ப வந்து சிமெண்ட் ரோட்ல இருந்து நேரா படி ஆரம்பிச்சு வீடு போயிரும். ஆமா, அந்த கிருஷ்ணர் ஒரு காலகட்டத்துல வெண்ணெயை திருடி தின்றுக்கும்போது உள்ள ஃபுல்லாமே மண்ணாலான ரோடுகள், மண்ணாலான இது. அந்த ஐதீகத்துல வந்து அப்போ அவருக்கு உள்ள போகும்போது வந்து எல்லா தடமும் படும். அது எங்க இருந்து வந்து எங்க போய் இந்த கால் தடம் முடியுதோ அத இன்னும் அந்த ஒரு மித்து அதுல உள்ளதை அது வரையிற. அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாவ கரைச்சி கால் தடம் பதிப்பாங்க. ஆமா, பாருங்க, ஒரு பெரிய பண்டிகையே ஒரு தடத்தை இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த தடத்தை கொண்டாடுற மாதிரி இருக்கு. இதை விட எங்க பெரியம்மா ஒருத்தி, அவரோட பையன் நடந்து போற ஸ்டேஜ்ல வந்து திடீர்னு அகால மரணம் ஆயிட்டான். 3 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு முன்னால உள்ள புழுதி குப்பைகள்ல அந்த பையனோட தடம் ஒரு புழுதி குப்பையில இருக்கு. அவ அதை அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு வட்டுப்பேட்டியை வச்சு கவுத்தி போட்டான் அந்த குழந்தை விளையாட கால் தடம். ஆமா, அப்போ யோசிக்கும் போது இந்த வார்த்தை, இந்த தடம்ங்கிற வார்த்தை ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து சொல்ல முடியாது. இன்னும் என் மனசுல வந்து என்னோட பூர்வீக ஊர்ல மண் பாதைகளால அந்த இதுல உள்ள எல்லாரோட காலடி தடங்களும், இன்னும் கூட சொல்ல போனா அந்த காலடி தடங்களை வைத்து கூட நபர் யார் அங்க போயிருக்காங்கன்னு கூட சொல்ல அளவுல சில நபர்கள் இருப்பாங்க. இன்னொன்னு கேசவன் சார், நீங்க தார் சாலைகள் வந்த பின்னாடி தடம் இல்லைன்னு சொல்லாங்க. அந்த கேஜிவில்னு சொல்லக்கூடிய அந்த உழவு கருவியை போட்டு இப்போ டிராக்டரை ஓட்டிட்டு போறா, ரோடு பூரா பேந்து போயிருது. அதுல கோடா போட்டு வச்சிருக்காங்க. அந்த கோடு போட்ட நோட்டு மாதிரி இருக்கு சாலைகள் வந்து. இது மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த சாலைகள்ல, தார் சாலைகள்ல தன்னுடைய தடங்களை போடாம இருந்தா சரி. நம்ம பேசினதெல்லாம் அழியும் தடங்கள், ஆனா மனதில் அழியா தடங்கள். இவங்க வந்து அதனாலதான் நீங்க தடம்ங்கிற நூலை சொன்ன விதமும், அந்த தடம் பதித்தவர்கள் அப்படின்னு மனிதர்களை நாம வந்து கொண்டாடக்கூடியதுமே என்ன அப்படின்னா, அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள். இந்த குழந்தையின் கால் தடத்தை வந்து அது அழகாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு வழி, மிகப்பெரிய ஆகப்பெரும் வழி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும், கேசவன் சார், இந்த மாதிரி புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு எங்க இருந்து வருது?